மதுரையில் 15,000 லிட்டர் ஆசிடை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மதுரையில் 15,000 லிட்டர் ஆசிடை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடந்த வாரத்தில் மதுரையை அடுத்த திருமங்கலத்தில் கல்லூரி மாணவிகள் மீது ஆசிட் வீசப்பட்டதில் 2 காயமடைந்தனர். இதையடுத்து மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் கோட்டாட்சியர் ஆறுமுக நயினார், தெற்கு சரக தாசில்தார் சூரியகுமார் ஆகியோர் மதுரையில் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர். சிந்தாமணி பகுதியில் ராஜ் கெமிக்கல்ஸ் என்ற நிறுவனத்தில் ஆசிட் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 40 கேன்களில் 15,000 லிட்டர் ஆசிடை அதிகாரிகள் பறிமுதல் செய்து உரிமையாளர் செல்வராஜ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிந்தாமணி அருகில் அய்யனார்புரம் என்ற இடத்தில் ராஜ் கெமிக்கல்ஸ் என்பவருக்கு சொந்தமான கெமிக்கல்ஸ் விற்பனை நிலையத்தில் 15,160 லிட்டர் ஆசிட் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் அனைத்தும் சீல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட ஓனர் அவர் செல்வராஜ் என்பவர் மீது காவல்துறை மூலம் கேஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது மாதிரியான லைசன்ஸ் உரிமம் இல்லாமல் யார் ஆசிட் மதுரை மாவட்டத்தில் செய்து வருகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை சட்ட விதிமுறைகளை மீறி அனுமதி பெறாமல் ஆசிட் வைத்திருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.